இது எதுல நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஆக்டாஹெட்ரல்ல சொல்லுவோம், டெட்ராஹெட்ரல்ல சரிங்களா. ஜான் டல்லர் அப்படிங்கிறது ஸோ ஆக்டாஹெட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் சேஞ்ச் ஆகும், வந்து சிமெட்ரி ஆல்சோ சேஞ்ச் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆங்கிள் சேம் ஆகும், சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக ஜான் டல்லர் டிசார்சன் அப்படிங்கிறது சரி ஆக்டாஹெட்ரல் ஜான் டல்லர் டிசார்சன். சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு ஜான் டல்லர் டிசார்சன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கேட்குறப்ப ஸோ அதுக்கு ஒரிஜினல் என்ன மீனிங் அப்படின்னா ஸோ ரிமூவல் ஆஃப் டீஜெனரசி, ஸோ ரிமூவல் ஆஃப் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம D9 சிஸ்டம் தான் சொல்லுவோம். ஸோ D9 இது வந்து ஆக்டாஹெட்ரல்ல ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் டல்லர் டிசார்சன் வந்து ஸ்கொயர் பிளேனார்ல சொல்லுவோம். எப்போ அப்படின்னா லோ ஸ்பின் D8 பாலிடெக்னிக்ல கேட்டிருந்தாங்க சரிங்களா. லோ ஸ்பின் D8ல ஸ்ட்ராங் டிசார்சன், ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிசார்சன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஸோ 9 சரிங்களா. இந்த மாதிரி ஸோ கண்டிஷன் வந்து T2G வந்து T2G ஸோ அண்டு EG இந்த ரெண்டு ஆர்பிட்டால் வந்து அன்சிமெட்ரிக்கலா ஃபில் ஆயிருந்ததுன்னா ஸோ ஃபில் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இட் ஷோஸ் ஜான் டல்லர் டிசார்சன். செகண்ட், இஃப் T2G அண்டு EG ஆர்பிட்டால் வந்து சிமெட்ரிக்கலா ஃபில் ஆயிருந்ததுன்னா symmetrically filled, so no John Taylor distortion. ஸோ இது நமக்கு தெரியும் T2G, இது EG. அப்போ இதில் வந்து ஜான் டல்லர் டிசார்சன் இருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் வீக் இருக்கு. ஸோ கண்டிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது வீக்காக இருக்குது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸோ அப்போ ஸோ வீக்காக இருந்தது அப்படின்னா ஜான் டல்லர் டிசார்சன் வந்து வீக் ஜான் டல்லர் டிசார்சன் அப்படின்னா T2G வந்து ஸோ அன்சிமெட்ரிக்கலி ஃபில்டு. ஸோ இதுவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிசார்சனாக இருந்ததுன்னா
ஸோ இஜி ஆர்பிட்டால் வந்து ஸோ அன்சிமெட்ரிக்கலி ஃபில்டு. நோ ஜான் டாலர் டிசார்சன். ஸோ அப்படின்னா T2G or EG both symmetrically filled. So examples பார்ப்போம். டைட்டானியம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் ஜான் டாலர் டிசார்சன் இருக்கான்னு பார்த்தோம். ஸோ டைட்டானியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +3. ஸோ அப்போ T1. ஸோ அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான், அப்போ T2G மட்டும் ஸோ அன்இவனாக ஃப்ளை இருக்கு இல்லையா. ஸோ சிமெட்ரிக்கலாக ஃப்ளை அன்சிமெட்ரிக்கலாக ஃப்ளை இருக்கனால இது வந்து வீக் ஜான் டாலர் டிசார்சன். ஸோ அது மாதிரி D2 சிஸ்டமாக இருந்தாலும் ஸோ அப்போ 1 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா T2G வந்து ஸோ அன்இவனாக ஃப்ளை இருக்கு, இதுவும் வீக் ஜான் டாலர் டிசார்சன். ஸோ நான் காம்ப்ளெக்ஸில் இல்லைனா இப்போ T3 இருக்கு அப்படின்னா இப்போ இது T2G. ஸோ இது EG. இப்போ இது 1 2 3. இப்போ D3 சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ ஜான் டாலர் டிசார்சன். ஸோ சிமெட்ரி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இப்படி ஃபில் ஆயிருந்தோன்னா அன்சிமெட்ரி. ஸோ இப்படி ஃபில் ஆயிருந்தாலும் சிமெட்ரி இருக்கு, அன்சிமெட்ரி தான். ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அன்சிமெட்ரி தான். ஸோ 1 2 3 4 இதுவும் அன்சிமெட்ரி தான். ஸோ சிமெட்ரி அப்படின்னா இப்போ எதுவுமே இல்லை, எதுவுமே ஃபில் ஆகல அப்படின்னா இதுவும் சிமெட்ரியில் வரும். சரிங்களா, இது சிமெட்ரியில் வரும். ஸோ இப்படி ஃபுல்லாக இருந்தாலும் இது சிமெட்ரி தான். சரி, இது பாருங்க ஈவனாக ஃபுல்லாக இருக்கு, அங்கே எதுவுமே எம்டிஆர், இது சிமெட்ரியில் வரும். ஸோ இப்படி ஃபுல்லாக இருந்தாலுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா சிமெட்ரியில் வரும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா D10ல சிமெட்ரி வரும். ஸோ எதுவுமே இல்லாமல் இருந்தால் சிமெட்ரி, இந்த மாதிரி இருந்தால் இது எல்லாமே சிமெட்ரின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அப்போ D10மே நமக்கு சிமெட்ரியில் வரும். ஈவனாக ஃபுல்லாக இருக்குல்ல இங்கே. ஸோ D10 அப்படிங்கிறது ஸோ D10 பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. பாருங்க இதுவும் சிமெட்ரி தான், சிமெட்ரிக்கலி ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் சிமெட்ரிக்கலி ஃபீல்டில் வரும். ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து நோ ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். ஸோ இதெல்லாம் சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆயிருக்கல. பாருங்க இதில் வந்து D3ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து சிமெட்ரியா இருக்கு, மேலே சிமெட்ரியா இருக்கு. அப்போ நோ ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். இப்போ D4 சிஸ்டமா இருக்கு அப்படின்னா D4 சிஸ்டம்ல இப்போ வந்து நமக்கு டூ டைப் வரும். அப்போ லோ ஸ்பின். ஸோ D4ல ஹை ஸ்பின். ஸோ லோ ஸ்பின் அப்படின்னா அப்போ 1, 2, 3 லோ ஸ்பின் நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு. அப்போ கீழே வந்துடும் இல்லையா. அப்போ T2G அன்இவனா ஃபீல்ட் இருக்கு. அப்போ வீக் ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ற எல்லாமே ஆக்ட் ஆக்டர் தான். இது 1, 2, 3 ஹை ஸ்பின் அப்படின்னா ஸோ இங்க பாருங்க மோர் நம்பர் ஆஃப் அன்பர் எலக்ட்ரான் இருக்கு, இது ஹை ஸ்பின். இது லெஸ் நம்பர் ஆஃப் அன்பர் எலக்ட்ரான் இருக்கு, இது லோ ஸ்பின். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து T2G, ஸோ இது EG, இது T2G, இது வந்து EG. அப்போ EG லெவல் வந்து பாத்தீங்கன்னா அன்இவனா ஃபிளாக். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன், ஸ்ட்ராங் ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். ஸோ இது வந்து வீக். T2G தான் அன்இவனா ஃபிளாக் இருக்கு, அது அன்சிமெட்ரிக்கலா ஃபிளாக் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் D6ல லோ ஸ்பின், D6ல ஹை ஸ்பின். சரிங்களா. ஸோ அப்போ க்ளோஸ் பண்ண 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இது வந்து சிமெட்ரிக்கலா ஃபில் இருக்கு. அப்போ இது வந்து நோ ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். இது பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. அப்போ T2G வந்து அன்சிமெட்ரிக்கலா ஃபில் இருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வீக் ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா D7 சிஸ்டம். D7ல லோ ஸ்பின். ஸோ D7ல ஹை ஸ்பின். சரிங்களா. ஸோ அப்போ செவன் எலக்ட்ரான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரான். பாருங்க இப்போ T2G, ஸோ இது EG. அப்போ EG வந்து அன்இவனா ஃபில் இருக்கு. இப்போ வந்து T2G EG போடலைன்னா நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா. T2G EG. அப்போ EG வந்து அன்இவனா ஃபில் இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். அப்போ இது 1, 2, 3, 4, 5, 6, 7. சரிங்களா. சரி ஹை ஸ்பின் ஏன் சொல்றோம்னு தெரியல. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் அன்பர் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கு, அதனால இது ஹை ஸ்பின். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா T2G வந்து அன்இவனா ஃபில் இருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வீக் ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா D8 சிஸ்டம். D8ல நம்ம லோ ஸ்பின் ஹை ஸ்பின் சொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா காமன் ஆக்ட் ஆக்டர். So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா ஃபில் இருக்கு, நோ ஜாயிண்ட் டெல்லர் டிசார்ஷன்.
ஸோ இன்கேஸ் D8 சிஸ்டம்ல D8ல வந்து ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆல்வேஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ D8 வந்து D8 low spin in square planar complex sure from John Teller disasson. சரிங்களா சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா D9 சிஸ்டம். சார் D9 இதே நம்ம லாஸ் பண்ணி கைஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா T2G. ஸோ இது EG. அப்போ EG வந்து அன்இவனாக ஃபில் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிசாசன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் D10 இருக்கு. இதுலேயே நம்ம லோஸ் பண்ணி கைஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஆக்ட் ஆகல. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ T2G அண்ட் EG சிமெட்ரிக்கல் ஃபில்லாக இருக்கனால நோ ஜான் டெல்லர் டிசாசன். சரி, இவ்வளோதான். ஸோ எப்படி ஜான் டெல்லர் டிசாசன் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் கம்ப்ரஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ டெட்ராகோனல். ஸோ எலாங்கேஷன் ஸோ வந்து கம்ப்ரஷன். சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ D9 சிஸ்டத்தை நம்ம மேக்ஸிமம் பேசுவோம். சரிங்களா? இதை வச்சு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ D9 சிஸ்டம்ல ஸோ இது T2G. ஸோ இது EG. 1 2 3 4 5 6 7 8 ஸோ 9. ஸோ அப்போ நம்ம EG ஆர்பிட்டால் எப்படி நமக்கு ஸ்பிளிட் ஆகுன்னு பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸோ இது டெட்ராகோனல் எலாங்கேஷன் D9 சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஜெட் அவுட் அண்ட் இஜெட் இன். இது வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் அவுட். ஸோ இஜெட் ஸோ அவுட். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான். சரிங்களா?
இஜெட் என்ன இருந்ததுன்னா சரி ஹூம்ஸ் ரூல் படி தான் ஃபில் பண்ணணும் சொன்னேன். ஸோ அப்போ dxy சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா dxz dyz. ஸோ dxy அப்போ dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா z அவுட். சார் இது வந்து z in. ஸோ இது டெட்ராகோனல் எலாங்கேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராகோனல் கம்ப்ரஷன். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இதில் இந்த 2 பாயிண்ட் மட்டுமே நமக்கு ஸோ எலாங்கேஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலாங்கேஷன். இதுவே கம்ப்ரஷன் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து இது வந்து எப்படி எக்ஸாம்களில் கண்டுபிடிக்கிறது எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டெட்ராகோனல் எலாங்கேஷன் கம்ப்ரஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ இது இஜெட் இன். இப்போ எதெல்லாம் இஜெட் அவுட் கொடுக்கும்? அப்போ D9 D4 ஹைஸ்பென் D7 ஹைஸ்பென். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் அவுட். ஸோ இது எல்லாமே இஜெட் அவுட். அவுட். ஸோ வித் ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிசார்சன். ஸோ ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிசார்சன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிசார்சன் இருந்தால் அது எல்லாமே இஜெட் அவுட்ல வரும். ஸோ இஜெட் இன் அப்படின்னா ஸோ D4 ஸோ D1 D4ல வந்து லோ ஸ்பின். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் இன். வீக் ஜான் டெல்லர் டிசார்சன். ஸோ வீக் ஜான் டெல்லர் டிசார்சன் இருக்கலாமே இஜெட் இன்னில் வரும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ என்ன கேட்பாங்க எக்ஸாமில்?
இது இஜெட் அவுட் இஜெட் டெட்ராகோனல் கம்ப்ரஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அன்போர்டு எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்டால இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஃபைனலாக இருக்க டி எக்ஸ் ஸ்கொயரா மைனஸ் ஒய் ஸ்கொயரா. அப்போ அவங்க கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் வந்து முதல்ல இஜெட் அவுட்டா இஜெட் இன்னான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எலாங்கேஷன் அப்படின்னா 2 ஆக்சியல் பாண்ட். ஸோ லார்ஜர் தான் 4 ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ். சரிங்களா? இப்போ கம்ப்ரஷன் அப்படின்னா 4 ஈக்குவட்டோரியல் பாண்ட் வந்து பாண்ட் லென்த் வந்து லாங்கர். ஸோ லாங்கர் தான் 2 ஆக்சியல் பாண்ட். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. சில ப்ராக்டிஸ். So how many complex so John Taylor Dissertation. இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு தெரியும். இன்னொரு கான்செப்ட் இதில் இருக்கு. என்ன அப்படின்னா ஜி பேரலல் கிரேட்டர் தன் ஜி பர்பெண்டிகுலர். அதுவே இஜெட் என்ன இருந்ததுன்னா ஜி பர்பெண்டிகுலர் வந்து கிரேட்டர் தன் ஜி பேரலல். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஸோ நிக்கல் டூ பிளஸ் இருக்குல்ல. நமக்கு ஸ்டெபிலிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர், அதாவது பைட் எண்டட் லிகாண்ட் இருந்தாலும் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா இருக்குன்னு படிச்சிருப்போம். சரிங்களா? பட் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து D8 சிஸ்டம். அப்போ ஆக்டார்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுனால 2 3 ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா கீழே பேரப்பயன். சரிங்களா? ஸோ அப்போ T2G இது EG. அப்போ இதோட நோ ஜான் டெல்லர் டிசாஸ்டர். இது வந்து மோர் ஸ்டேபிள்.
ஸோ இதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா D9 சிஸ்டம். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 ஸோ 9 வருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இஜி வந்து அன்இவனாக ஃபுல்லாக இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிசாசன். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ இந்த பாண்ட் வந்து நமக்கு ஸோ ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிசாசன் இருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள், அதாவது அன்ஸ்டேபிள். இதெல்லாம் எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா? கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இதுக்கு ரீசன் டியூ டு ஜான் டல்லர் டிசாசன். என்ன ரீசன் அப்படின்னா ஜான் டல்லர் டிசாசன் இருக்கு இல்லையா? ஜான் டல்லர் டிசாசன் இருந்ததுன்னா இது வந்து நம்ம லெபேலிட்டி நெட்லாம் நம்மளால சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ டெட்ராஹெட்ரல். ஸோ இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ Fe, ஸோ O4, ஸோ 2 மைனஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா T2 எலக்ட்ரான். ஸோ இது வந்து T4. ஸோ அப்போ நமக்கு ஸோ டெட்ராஹெட்ரல் அப்படின்னால ஸோ 1 2 3 4. ஸோ அப்போ இது T2, ஸோ இது E. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டல்லர் டிசாசன் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஜான் டல்லர் டிசாசன் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3D8 சிஸ்டம், இது D9 சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3+ இருக்கும். அப்போ 7 சிஸ்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸோ இது வந்து டெட்ராஹெட்ரல் தானே. ஸோ டெட்ராஹெட்ரல்னா ஸோ நமக்கு 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ அன்இவனாக ஃப்ளே இருக்கு, ஜான் டல்லர் டிசாசன் இருக்கு. ஸோ இது வந்து E, இது T2, இது E, இது T2. ஸோ 9 அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜான் டல்லர் டிசாசன் இருக்கு. ஸோ 7 அப்படின்னா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஜான் டல்லர் டிசாசன்.